ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவோலாண்டோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஐஷி அவ வேலையை முடிச்சிட்டு தூங்குனதுக்கு அப்புறமா மிங்க அங்க போறான். அவ கைய பிடிச்சு செக் பண்ணி பாக்குறான். கோல்டு வந்திருக்கு, மத்தபடி உடம்புல ப்ராப்ளம் இல்ல. ரெஸ்ட் எடுக்கட்டும் அவன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஐஷி அவன் கைய பிடிச்சுக்கிறா. மாஸ்டர், கண்ணையே திறக்க மாட்டேன். இது ஒரு கனவு மாதிரி இருந்துட்டு போகுது, நெஜோனே நினைக்க மாட்டேன். காலைல எந்திரிச்சதும் மறந்துடுவேன். ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. பிளீஸ், என் மேல கவலை உங்களுக்கு இருக்குதானே, அத பத்தியாவது என்கிட்ட சொல்லலாம்ல. இத்தனை நேரமா இந்த பின்னால இருந்து வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு கைய விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மிங்க அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்லபடியா சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்களுக்கு. ஐஷி தான் முன்னாடி நின்னு கொடுத்துட்டு இருக்கா. அத்தனை பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஷி வந்து முக்கியமான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. எல்லாத்தையுமே மிங்கு பின்னால இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த ஊர்ல தப்பு பண்ண அதிகாரிகளுக்கு ஐஷி இப்போ தண்டனை கொடுக்கணுமா? ஆனா அவங்க யாரும் பெரிய தப்பு எதுவும் பண்ணல. மக்களை காப்பாத்துறதுக்கு வர வழியே இல்லாம கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுது. சோ அவங்கள பதவியில இருந்து டிமோட் மட்டும் பண்ணிட்டு அடுத்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்கறா. என்னோட தீர்ப்பு ராஜாவே கொடுத்த மாதிரி. ராஜா அவரோட சீலை என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காருன்னு சொல்ல, எங்களுக்கு மரண தண்டனை கிடைக்குமோ நினைச்சோம். எங்களுக்கு பெரிய மனசு பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஷிய பார்த்து சொல்றாங்க. இங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன விஷயம் ராஜாக்கு தெரியுது. ராஜா ஐஷிய பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு கலக்கிட்டாங்க, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, வர வர அவனுக்கு வாய் கூட ஆயிடுச்சுன்னு ராஜா சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கஜானா ஓனர் இருக்கார்ல, அவர் அங்க வந்துட்டாரு. ராஜா, நீங்க சொன்ன மாதிரியே பாதிக்கும் தங்கத்தை நாங்க வெளியே அனுப்பணும். ஆனா அதனால தங்கம் போக்குவரத்து அதிகமா இருக்கதால தங்கத்தோட விலை திடீர்னு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா அது தெரியாம தங்கத்தை இங்க வாங்கி பக்கத்து நாடுல விக்கலான்னு எக்கச்சக்கமான ஆளுங்க கடன் வாங்கி தங்கத்தை வாங்கிட்டாங்க. சோ இப்ப யார்கிட்ட இருந்து தங்கத்தை வாங்குறது அப்படின்னு இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுமே கம்மி விலைக்கு தங்கத்தை விக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சோ பக்கத்து நாட்டுல இருந்து எக்கச்சக்கமான ஆளுங்க இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா, நாட்டோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தங்கத்தை எக்கச்சக்கமா வாங்கி விக்கணும்னு நினைச்சாங்கல்ல அந்த பக்கத்து நாட்டுக்காரங்க, முதல்ல இப்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படட்டும், அதான் என் பிளானே அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ஐஷி இந்த வேலையை முடிச்சிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாளாம். அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஐஷி மேடம், உங்களை எல்லாருமே முத்து ராணின்னு கூப்பிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சென்ட் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல, இதுல என் வேலை ஒண்ணும் இல்லைங்கன்னு ஐஷி சொல்லி பாக்குறா. இல்லங்க, உங்களை எல்லாரும் உங்க தேவதையா பாக்குறாங்க. ஒரு தடவை உங்களை பாத்துட்டா கொஞ்சமாவது நம்பிக்கையா இருப்பாங்கன்னு சொல்ல, வேற வழியே இல்ல ஐஷிக்கு. வண்டியில போறவ வண்டியில இருந்து இறங்கி வாழ்த்த நிக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பாக்குறா. எல்லாரும் முத்துராணி வாழ்க முத்துராணி வாழ்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. தூரமா இருந்து நம்ம மிங்கு பாக்குறான். இப்போ நீ ஜஸ்ட் யாரோ ஒரு பொண்ணு கிடையாது, இப்போ நீ முத்துராணி. நான் இல்லனா கூட அந்த பேர் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஐஷி பாக்குறா, இங்கதான் மாஸ்டர் நின்னுட்டு இருந்தாரு, காணாம போயிட்டாரு அப்படின்னு மறுபடியும் வண்டியில ஏறி போயிட்டு இருக்கா. இங்க ஊர்ல இருக்க ஒரு எம்ப்ராய்டரி ஷாப், ஒரு ட்ரைப்ல இருக்கிறதுல ஒரு அதிகாரி ஒருத்தர் வராரு. வெளியே நிக்கிற பொண்ணை பார்த்து ஏதோ ஒரு பொருளை காட்டுறாரு. உள்ள வாங்கன்னு அந்த பொண்ணு கூட்டு போறா. பார்த்தா இங்கதான் நம்ம லூலு ஷாப் வச்சிருக்கா. அந்த அதிகாரி லூலுக்கு வேண்டியப்பட்ட ஆள் போல. ஏமா, இன்னமும் இங்கே இருக்கீங்களே, ஷாவை போய் பார்த்து பேசலாம்லன்னு கேக்குறாரு. ஷாவ் இப்போ சாதாரண ஆள் கிடையாது, ஒரு இடத்தோட இளவரசன். இந்த இடத்த வந்து சரி பண்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ நாங்க போனா அவருக்கு ஒரு பாரமா தான் இருப்பேன். அவங்க கண்ணுல ஏற்கனவே நான் இறந்து போன ஆளா இருக்கேன். பாத்துக்கலாம் சார், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோட விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரியா அவர் அங்க இருந்து வெளியே போலான்னு நினைக்கும் போது அந்த ஏரியாவோட இளவரசியும் இளவரசிக்கு பாடி கார்டா ஒரு பொண்ணும் உள்ள வந்துடுறாங்க. இந்த இளவரசி பேரு தாரா. இந்த பொண்ணுதான் ஷாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு ஷாவோட அங்கிள். ஷாவோட அங்கிளோட பொண்ணுதான் அந்த பொண்ணு. எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க வர, இங்க அதே மாதிரி நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா இங்க இருந்து போங்கன்னு லூலு வந்திருக்க அந்த அதிகாரிய ஒளிய வைக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே என்ன நடக்குதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட தாரா பேசிட்டு இருக்கா. நம்ம லூலுவோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு வந்து கல்யாணம் ஆக போது, நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதனால அதுக்கேத்த மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் அந்த பொண்ணும் காட்ட, இது கண்டிப்பா ஷாவோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு லூலுக்கு தெரியுது. சிரிச்சுட்டே அமைதியா பாத்துட்டு இருக்கா. இங்க ஷாவுக்கு அந்த அங்கிள் தாராவோட அப்பா சொல்றாரு, நீ ஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்பா, உன் தம்பி இருக்கான்ல படையெடுத்து இங்க வரப்போறான், நம்ம ஒற்றுமையா இருக்கணும், இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நல்லபடியா முடியும்னு சொல்ல, ஷாவ் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். தாரா அங்க வரா. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல, நம்ம இந்த சும்மா ஒரு இனத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் என் மேல உங்களுக்கு எப்ப பாசம் வருதோ அது வந்துட்டோம், அது வரைய அந்த பொண்ணு மறக்க சொல்லி நான் உங்களை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல, ஷாவ் லேசா சிரிக்கிறான். ஆனா அந்த பொண்ணோட பாடி கார்டு ஒருத்தர் இருந்தான்ல, அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றான் போல. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல.
இதை கேட்டு பயங்கரமா கோவமாயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ஹைஷி அவளோட ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது தூரமா பார்த்தா மேல இருந்து பொத்துன்னு ஒரு டெட் பாடி வந்து விழுது. ஹைஷியே பயந்து போயிடுறா என்ன ஆச்சுன்னு. கரெக்டா ஹைஷிய பாதுகாக்கிறதுக்கு எங்க இருந்தானோ தெரியல மிங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறான். அங்க வந்து என்னங்க ஆச்சுன்னு கேட்க, இல்லங்க தங்கம் விலை பாதிப்பால பக்கத்து ஊர்ல இருந்து நாங்க இங்க தங்கம் வாங்கணும். இப்ப திடீர்னு தங்கம் விலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுனால எங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால அவன் இப்படி இறந்து போயிட்டான் அப்படின்னு அவனோட ஃபேமிலி சொல்றாங்க. இத ராஜா பாத்துக்குவாரு. ஐஷி நீங்க ஏறுங்க வண்டியில கிளம்பலாம் அப்படின்னு மிங்க சொல்றான். வண்டி மறுபடியும் கிளம்புது. என் கூட பாதுகாப்பா வாங்கன்னு ஐஷி கேக்குறதால மிங்க கூடயே பக்கத்துல குதிரை வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்கான். ஐஷி மறுபடியும் அரண்மனைக்கு வந்துடுறா, குளிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் மிங்க நேரா ராஜா கிட்ட போயிடுறான். எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்ட, ஆனா எதுக்காக நீ கிளம்பி போன? டாக்டர் செக் பண்ணுங்க இவன் உடம்புன்னு சொல்ல, டாக்டர் விஷம் கண்ட்ரோல்ல இருக்கு, ஆனாலும் உடம்புக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா கடுப்பாயிட்டு, என்ன பண்றீங்க? விஷத்தை எடுக்க கூட உங்களால முடியாதா? உங்களை கொன்னு போடவா அப்படின்னு கேக்குறாரு. மிங்கு பாக்குறான். அவர் எதுக்கு திட்டிட்டு இருக்க? அவர் அமைதியா தானே வேலையை பாத்துட்டு இருக்காரு, பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜாவை சமாதானப்படுத்துறான். டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அசிஸ்டன்ட்ட பார்த்து ராஜாவோட அசிஸ்டன்ட் கிட்ட, இன்னும் மிங்குக்கு ரொம்ப உடம்பு சீரியஸா இருக்கு, எப்ப வேணா என்ன வேணா ஆகலான்னு, அந்த முத்து பொடி இருக்கிற வரைய அதை சாப்பிட்டு அவர் உயிரோட இருக்கலாம், ஆனா அது தீந்து போச்சுன்னா அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்ல, என்னையா சொல்ற? இது ஏன் டாக்டர் கிட்ட சொல்லல? இப்போ நீ பயந்து போயிட்டு சொல்லாம வந்திருப்ப, நாளைக்கு காலைல வந்து உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா ராஜா ரொம்ப கோவமாயிருவாருன்னு சொல்ல, நாளைக்கு காலைல வரேன் அப்படின்னு அங்க இருந்து டாக்டர் கிளம்புறாரு. ராஜா இங்க கடுப்பாயிட்டு, உன்னை பத்தி நான் காலையிலயும் பகலுமா நினைச்சிட்டு இருக்கேன் ஃபுல் டைமும், எனக்கு ஏதாவது உனக்கு ஆயிருமோன்னு பயமா இருக்கு, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால எதையும் தனியா கூட சமாளிக்க முடியாதுரா, ப்ளீஸ் உடம்ப சரி பண்றா, ரெஸ்ட் எடுறான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. இங்க ஹைஷி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி மிங்க ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்கேன்னு மிங்கோட பர்சனல் டாக்டர் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. ஆனா அந்த டாக்டர், இல்லம்மா மிங்க என்ன இப்பெல்லாம் செக் பண்ணவே விடுறது இல்ல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, இப்போ ஹைஷிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எப்படியாவது ஒரு வீட்டுல போய் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறா. ராஜா இங்க மிங்கு கிட்ட, ஏண்டா அந்த கடல் கண்ணியோட மேல இருந்து ஏதோ ஒரு ஸ்கின் எடுத்தா உனக்கு மருந்து செய்யலான்னு சொன்னாங்கல்ல, போய் ஹைஷி அனுப்பி அந்த கடல் கண்ணிய கூட்டு வர சொல்லாமாடான்னு கேட்க, அந்த கடல் கண்ணி இப்ப வருவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம ஹைஷி இப்பதான் ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கா, இப்ப மறுபடியும் அவ்வளவு தூரம் அனுப்புனா என்ன வேணா ஆபத்து வரலாம், நான் போனாலும் திரும்பி வருவேனான்னு தெரியாது, தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மிங்க அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இன்னொரு பக்கம் மிங்குக்கு ஷா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. மாஸ்டர், நான் வந்துட்டு இங்க என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி எனக்குன்னு ஒரு இடத்த நில நாட்டிட்டேன், சண்டெல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கு, ஆனா எனக்கு உங்களையும் ஹைஷியையும் பார்க்கணும் போல இருக்கு, நம்ம ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஷாவ் லெட்டர் எழுதியிருக்கான். ஐஷி அடுத்த நாள் அரண்மனைக்கு போறா. இந்த பிரச்சனையை தீர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பயங்கரமா பாராட்டிட்டு, இந்த கோர்ட்ல உனக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா, கோர்ட்ல என்னைக்கு பொண்ணுங்களுக்கு இடம் இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுன்னு மத்தவங்க எல்லாம் அப்போஸ் பண்றாங்க. ஜீச்சாங்க இருக்கானே, அவனுக்கும் ஹைஷி உள்ள வர்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப இந்த பிரச்சனையை எவ்வளவு சுமூகமா சால்வ் பண்ணது யாரு? ஹைஷி தானே. அப்ப நம்ம அவங்களுக்கு பாராட்டி தானே ஆகணும்னு சொல்ல, நீங்க என்ன வேணா பாராட்டுங்க, கிஃப்ட் கூட கொடுத்துக்கோங்க, ஆனா பதவி எல்லாம் கொடுக்காதீங்கன்னு ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஐஷி பாக்குறா. அமைதியா இருக்கும் போதே ஆனா ராஜா அவளுக்கு ஒரு ராஜமுத்திரையை கொடுக்கறாரு. இத வச்சுட்டு உனக்கும் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜா பக்கத்து நாட்டுல இருந்து என்வாய்ஸ் எல்லாம் வராங்க. அந்த நாட்டோட தூதுவர்களா? ஏன்னா அந்த தங்கம் விலை பிரச்சனையால ஒட்டுமொத்த இடத்துலயுமே பொருளாதார பாதிப்பு வந்துருச்சு. இப்போ நீங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்க, மத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சின்ன சின்ன ட்ரைப் தான், அவங்களை எதுக்கு ராஜா சமாளிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஒருத்தர் வந்துடுறாரு. ராஜா, எல்லா ட்ரைபும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா நம்மள அட்டாக் பண்ற பவர் கண்டிப்பா அவங்களுக்கு வந்துரும். இப்பதான் ஒரு இடத்துல நமக்கு பஞ்சம் வறட்சி எல்லாம் மழை வந்து நின்றுருக்கு, அதெல்லாம் செழிக்கிறதுக்கே இன்னும் சில மாசங்கள் வருஷங்கள் கூட ஆகலாம். இந்த நேரத்துல கண்டிப்பா நம்மளால போர்லாம் பண்ண முடியாது. ராஜா, அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும், அவங்க கிட்ட சமாதானமா பேசணும்னு சொல்லிடுறாங்க. ராஜா பாக்குறாரு. நாளைக்கு நான் அந்த என்வாய்ஸ மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அடுத்த நாள் காலையிலேயே ராஜாக்கு தலையில குண்ட போடுற மாதிரி டாக்டர் வந்து, நேத்து நான் சொன்னது போயிங்க, மிங்க இருக்காருன்னு அப்படி சொன்னேன், அவர் பாடியில அந்த விஷம் அப்படியே தான் இருக்கு, முத்து பொடி தீந்து போச்சுன்னா அவர் என்ன வேணாலும் இறந்து போகலான்னு சொல்ல, ராஜா இன்னமும் அப்செட் ஆயிடுறாரு. அவர் அங்க அப்செட்டா இருக்கும் போதே ராஜாவை பாக்கிறதுக்கு ஹைஷி வந்துடுறா. ராஜா, இந்த தங்கத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமா இறக்கி தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல, எனக்கு இந்த விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்ப எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ராஜா அப்படி சோகத்தோட கேட்டுட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ராஜாவும் ஹைஷியும் கிளம்பி போறாங்க அந்த என்வாய்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்காக. அங்க ஆல்ரெடி நம்ம மிங்க இருக்கான்ல, அவன் 2 என்வாய்ஸோட பேசிட்டு இருக்கான். ராஜா கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறீங்க ராஜா, இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு, இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா போர் நடக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அந்த ட்ரைப்ல இருந்து வந்திருக்க என்வாய்ஸ் மிரட்ட ஆரம்பிக்க, ராஜா பாக்குறாரு, நீங்க 2 பேருமே ட்ரைபை சேர்ந்தவங்க, கடலை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
கடல் தேவதை கடல் கண்ணிய பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, கடல் கண்ணி எங்களோட குல தெய்வம், அவங்கள எங்களை பாக்குறதுக்கான குடுப்பென எங்களுக்கு கிடைச்சது இல்ல, ஆனா நாங்க தினம் தினம் கும்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்ல, அப்படியா? ஆனா கடல் தேவதை நீங்க பாக்க விரும்புனீங்கன்னா எங்க கிட்டதான் இருக்காங்க, நீங்க பாக்கலாமே அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. ஏன்னா போற சால்வ் பண்றதுக்கு கடவுளை இழுக்கிறதா ஒரே வழின்னு சொல்லிட்டு ராஜாக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது கடல் கண்ணி உங்ககிட்ட இருக்காங்களா? என்ன சொல்றீங்கன்னு அவங்க பதறிட்டு இருக்க. ஆமா ஆமா, நாங்க கடல் கண்ணின்னு சொல்லுவோம், நீங்க தேவதைன்னு சொல்லுவீங்க. சரி ஓகே, இன்னொரு நாள் பாக்கலாம், இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு ராஜா அனுப்பிடுறாரு. ஐஷி பாக்குறா, ராஜா கிட்ட சண்டைக்கே போட ஆரம்பிக்கிறா. அவங்க எல்லாம் கடல் தெய்வமா பார்த்தா கூட கடல் கண்ணி நம்ம எப்படி பூமியில வாழ்றோமோ கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம், அவ்வளவுதான். ஷார்க் எல்லாம் கொன்னு அங்க மனுஷங்களுக்கு ஆபத்து வராம காப்பாத்துறதால கடலை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள கடல் தெய்வமா கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களை கொண்டு இங்க நீங்க வரணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உயிர் தான் இருக்கு, அது போயிடுச்சுன்னா வராது, கடல் இல்லாத இடத்துல அவங்களால வாழ முடியாதுன்னு சொல்ல ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றது கேளு, இந்த போரை நிறுத்தி மனுஷங்களை காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறாரு. மிங்கு பாக்குறான், 2 பேருக்கும் வேற சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவனுக்கு வேற ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த முத்து பொடியை கூட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் முத்து பொடி தான் இருக்கு. இது வேற யாருக்கும் சொல்லாம மிங்க ரகசியமா வச்சிட்டு இருக்கான். ராஜா இங்க டீலாவை பாக்குறதுக்கு வராரு. நாளைக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, ஆனா என் குழந்தை உன் வயிறுல நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கு, அது எனக்கு போதும்னு ராஜா சொல்ல, இன்னைக்கு கூட காலைல எட்டி உதச்சான் அப்படின்னு டீலா சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? நான் இல்லாத நேரத்துல அம்மாவை நீதான் பத்திரமா பாத்துக்கணும், அம்மாவை உதைக்க கூடாது, புரியுதா அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. டீலா பாக்குறா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு புரியுது, எப்படியாவது மிங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வழி தெரியல, என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து முக்கியமான வேலை இருக்கு, ஐஷி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ராஜா அங்க இருந்து கிளம்பி போறாரு. வேலைக்கார பொண்ணு பாத்துட்டு ஐஷி கூப்பிட்டதுமே கிளம்பி போறாரு. என்னவா இருக்கும்னு கேட்க, தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசாத, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்லிடுறா. இங்க அடுத்த நாள் டீலாவை பாக்குறதுக்கு ஐஷி போறா. டீலா கூட பேசிட்டு இருக்கா. ராஜா வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா, நான் டீலாவை அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஐஷிக்கு டீலா கிட்ட பேசும் போதே மாஸ்டருக்கு ஏதோ உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல. சரி ஓகே, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன், டீலா குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மாஸ்டருக்கு ஏதோ ஒண்ணு உடம்பு சரியில்லை, அது டீலாக்கும் தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷி அங்க இருந்து மாஸ்டரோட வீட்டுக்கு போறா. மாஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. மாஸ்டர் என்ன வேணுங்க சொல்லுங்க ராணி அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்காக இந்த இடத்துக்கு கடல் கண்ணியை கொண்டு வரத பத்தி இவ்வளவு சீரியஸா ராஜா பேசுறாரு, அத பத்தி நீங்க எதிர்த்துக்கிட்டீங்க, ஆனா ராஜா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாரு, அது எனக்கு புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கடல் கண்ணி காப்பாத்தினாங்க, அவங்க உயிரை ஈஸியா போறதுக்கு எனக்கு விடுறதுல கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல, அதனால தான் சொல்ல நீ ஒன்னும் கடல் கண்ணியை கூப்பிட போக வேண்டாம், நான் சொல்றது கேளு, இப்போ நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு வேணும்னே ஹைஷிய அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. இங்க அந்த ஒரு ட்ரெஸ் கேட்டால அந்த பொண்ணு, அதான் தாரா, அந்த ட்ரெஸ் உட்காந்து லூலு பண்ணிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த தாரா வரா. ஒரு பையனுக்கு கல்யாண ட்ரெஸ் கிடைக்குமா, எனக்கும் அங்க ஷாவு இருக்காருல அவருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல லூலு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. வேலைக்கார பொண்ணு ஆர்டரை ஏத்துக்கவா அப்படின்னு கேட்க, ஏத்துக்கோங்க, நைட்டு ஃபுல்லா உட்காந்து நாளைக்கு காலை நான் முடிச்சிடுறேன், என்னால ஷாஃப்க்கு கொடுக்க முடிஞ்ச கடைசி கிஃப்டா இது இருந்துட்டு போகுதுன்னு அவ சொல்ல வேலைக்கார லேடிக்கே பயங்கரமா சோகமாயிடுது. ஐஷி அடுத்த நாள் இந்த ட்ரைப் ஆளுங்களெல்லாம் மீட் பண்ணுமா, அதனால அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிங்கு கிட்ட கிளாஸ் படிக்க சொல்லிருக்காரு ராஜா. அதனால மிங்கு கிட்ட வர உட்கார்ந்த இடத்துல மிங்கே வாய பொழந்து பாத்துட்டு இருக்கா. பழையபடி எப்படி எப்படி ரசிச்சு பாப்பாலோ அதே மாதிரி மிங்கு பாக்குறான். இதுக்கு மேல நீங்க இங்க கிளாஸ்க்கே வர தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். இதுக்கு மேல ராணி இங்க இருந்தா தப்பா யாராவது காசிப் பேசுவாங்கன்னு சொல்ல, இப்ப கூட உங்களுக்கு உங்க ரெப்யூட்டேஷன் தானே முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஷி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஷாவுக்கு ட்ரெஸ்ஸ ஷாவை பார்த்தவே இல்ல, ஆனா ஒரு தடவை கூட லூலு அவன் கிட்ட பேசினதுல இருந்துதான் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை கெஸ் பண்ணிட்டு இருக்கா. அத பத்தி யோசிச்சு பார்த்து அவனுக்கு அவளே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் வந்துருது. இங்க நம்ம இந்த தாராக்கும் ஷாவுக்கும் கல்யாணமா, கல்யாணம் கிராண்டா நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்காந்துட்டு இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் தாரா அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இது வந்துட்டு வெறும் கல்யாணம், ஃபேக் கல்யாணம் தான், உனக்கே தெரியும்லன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து போயிடுறான். இந்த தாரா அப்செட் ஆயிடுறா. அரசவை மறுபடியும் கூடுது. அங்க ராஜா வந்துடுறாரு. அதுல போர் பாதிப்புனால அந்த பஞ்சம் வறட்சினால பக்கத்து நாட்டுல இருந்து ஆபத்து அதிகம் இருக்குங்கிறதால ஊருக்குள்ள இருந்து 1,00,000 படையை கூட்டு போய் வெளியே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனா மிங்க கிட்ட எல்லாரும் சண்டை போடுறாங்க. என்னங்க இது, நம்ம கிட்ட இப்ப 50,000 வீரர்கள் தான் உள்ள இருக்காங்க, அதுவும் அவங்களும் புதுசா ஊருக்கு வந்தவங்க, வெளியே இருந்து இந்த ஊரை பத்தி எதுவும் அவ்வளவா தெரியாது, இங்க இருக்கிற 1,00,000 வீரர்களை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா ராஜாவை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நாங்க எப்படி காப்பாத்துவோம் அப்படின்னு தளபதி எல்லாம் கேக்குறாங்க. நடக்கும் போது பாத்துக்கலாம், இப்போ அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம மிங்க சொல்லிடுறான். ஐஷி மிங்க பாக்கலான்னு மறுபடியும் வீட்டுக்கு போறா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா.
அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. என்ன வச்சிட்டு இருக்காரு மாஸ்டர் இதுலன்னு ஓபன் பண்ணா அந்த முத்து பொடி இருக்கு. இந்த முத்து பொடி மாஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றாருன்னு ஹைஷிக்கு டவுட் இன்னும் அதிகமாயிருது. இங்க பக்கத்துல இந்த ட்ரைப்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்கல்ல, வேற வேற ட்ரைப்ல இருந்து. அந்த 2 பேரும் எத்தனை நாள் உள்ளேயே அலைஞ்சு கிடக்குறது, நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. வெளியே எங்கேயாவது போலாமான்னு ரகசியமா கிளம்புறாங்க. இங்க மிங்க பாக்கிறதுக்கு ஹைஷி வந்தால, ஹைஷி அங்க பாக்கிறதுக்கு மிங்க உள்ள வந்துடுறான். என்னாச்சு மேடம், எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இந்த இடத்துல எங்க பக்கத்துல இருந்து என்வாய்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆபத்து இருக்குமோன்னு தோணுது. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வேணும். அதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹைஷி பேச ஆரம்பிக்கிறா. வேற எதை பத்தியும் பேசாம. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.